ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான 2 விதமான புதுசான ஒரு குழம்பு வகைகள் பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சா நல்லாயிருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்க கூட போதும். ஆனால் ரொம்ப நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். கிராமத்து சைடில் பார்த்தோம்னா காலையிலேயே ஊற வச்சிருவாங்க, மத்தியானம் அரைச்சி குழம்பு செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சீரகம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், 2 வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணி போட்டிருக்கோம். இதை தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்க, இப்போ இது நல்லா ஊறி இருக்கு. ஊறின பிறகு இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஒடிஷா நார்த் சைடில் கிராமத்தில் இதை செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒடிஷாவில் இதை வந்து பேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய விதத்தில் செய்வாங்க. அதில் ஒரு விதம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதும். அவரைக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா கட் பண்ணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு உருளைக்கிழங்குல நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க, மண்ணெல்லாம் இல்லாமல். உங்களுக்கு வேண்டான்னா தோல் வந்து சீவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு அவரைக்காய் ரெண்டுத்தையும் நேரடியாக எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு செஞ்சவங்களுக்கு, சாப்பிட்ட போர் அடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் எல்லாமே நார்த் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபிஸ் ஹிந்திலையும் ஒடியாலையும் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கலந்து இதை மூடி வேக வச்சுக்கலாம். தக்காளியிலேருந்து தண்ணி நிறைய வந்து இந்த உருளைக்கிழங்கும் அவரைக்காயும் நல்லா வெந்துடும். அது வரைக்கும் இதை நம்ம அப்படியே மூடி வச்சு ஸ்லோவான மீடியமில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரெசிபீஸ்லாம் பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் காய்கறிகள் நல்லா வெந்து வரும். நம்ம சேர்த்த கொஞ்சம் எண்ணெயிலேயே அதோட தக்காளியிலிருந்தும் நிறைய தண்ணி எல்லாம் வந்து நல்லா வெந்துடும். இப்படி நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சு இதை வேக வைக்கணும். இப்போ உருளைக்கிழங்கும் அவரைக்காயும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, தக்காளியும் முழுக்க நல்ல பேஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் இதை வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நார்த் சைடில் வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இதில் புளி சேர்க்கலை. உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கொட்டை புளியையும் வச்சு சீரகம் கடுகோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். இதுலேயே கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும். நார்த் சைடில் புளிப்பு சுவை செய்வாங்க, ஆனால் புளி சேர்க்க மாட்டாங்க, வேற ஒன்று சேர்ப்பாங்க. அதை கண்டிப்பாக நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துட்ட பிறகு இந்த பேஸ்ட் ஊற்றிடணும். இப்போ வந்து ஒரு 3/4 பாகம் அளவுக்கு காய்கறி வெந்துருச்சு அப்படின்ற டைமில் நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கணும். திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ உங்களுக்கு கெட்டியாக வேணும், டிஃபன் ஐட்டமுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி மாதிரி வேணாம், சாதத்தை கூட சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு இதை நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். காய்கறிகள் 3/4 பாகம் வெந்திருக்கு. இந்த மசாலாவோட சேர்ந்து இன்னும் 1/4 பாகம் வெந்துடட்டும். உங்களுக்கு தேவைப்பட்ட புளி வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது கூட ஒரு கொட்டை புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் இது அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த மாதிரி காய்கறிகளில் அவரைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ், அந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் செஞ்சுக்கலாம்.
இது வந்து பொரிவா பேசரோ அப்படின்னு சொல்லி ஒடியால சொல்லுவாங்க. இதுல நிறைய காய்கறிகளை போட்டு செய்வாங்க. பேசர்லயே நிறைய விதம் இருக்கு, அதுல இதுவும் ஒரு விதம். இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நல்லா கெட்டியா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா நமக்கு இந்த குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை விட ரொம்ப சூப்பரா வாசனை வரும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு செஞ்சிருக்கோம். இப்ப இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நான் ஆஃப் பண்றேன். அவ்வளவுதான், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குழம்பு இறக்கியாச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். 3 தக்காளியை இந்த மாதிரி சுடுதண்ணியில போட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாதி அளவுக்கு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி பாதியை நம்ம குழம்பு செய்யறதுக்கு வச்சுக்கலாம். கொரகொரப்பா அரைச்சா போதும், ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். அடுத்தது ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமா வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் இதுல சேர்க்காம செய்ய போறோம். உடனே செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு குழம்புன்னு சொல்லலாம். இதுல நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டு இதை எண்ணெயிலேயே கொதிக்க வைக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு இதில் தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சிங் மிளகாத்தூள், அதாவது வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல, அதாவது தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து மிளகாத்தூளோட அந்த வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் எண்ணெயில். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா ஃபுல்லாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பச்சை பட்டாணி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இதோட கலக்கும் போது நம்ம பட்டாணி அப்படியே அரைச்சா வாசனை வரும் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து அது கூடவே மீதி இருந்த பட்டாணி கூடவே 2 உருளைக்கிழங்கு சுத்தமாக நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி பேஸ்ட்டோட இந்த பட்டாணியும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைக்கும் போது பயன்படுத்தின, அதாவது பச்சை பட்டாணி அரைக்கும் போது பயன்படுத்தின தண்ணியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதை கொதிக்க வைங்க. கொஞ்ச நேரத்தில் இது கொதிச்சு நல்லா கெட்டியாக வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போதைக்கு காய்கறிகள் நல்லா வேகட்டும். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இன்னும் வேகலை, அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இந்த மசாலா, இந்த குழம்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி. ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்புங்க. நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமலே, நம்ம தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றாமலே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம பச்சை பட்டாணியாக அரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கலாம். இல்லைனா வெறும் பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டையை மட்டும் அரைச்சி பவுடரை வச்சுக்கிட்டு நம்ம காரக்குழம்பு, மசாலா குழம்பு செய்யும்போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வாசனை வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு.
குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான ஹெல்தியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஹெல்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.